நம்ம ஆளுங்க டியூட்டி சமயத்துல வெளியே போகாம பாத்துக்கிறதும் உங்க பொறுப்பு தான். செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒருத்தர் கூட இந்த டியூட்டில இருந்து வெளியே போகாம இருக்கணும். புரியுதா? குறிப்பா மயில் தோகையை விரிச்சு பறந்து போயிடாம பத்திரமா பாத்துக்கணும். இந்த பாதுகாப்பு பணி முடிகிற வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட உட்கார போறதில்லை. சார் டீ. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த கூட்டம் நடக்காது. குடிங்க சார், ஒன்றும் ஆகாது. குடிங்க சார். ஒண்ணு டேஸ்ட் தெரியுமா? அப்படி ஜில்லுன்னு இருக்குது வெயிலுக்கு. குடிச்சு பாரு. சரிங்க சார். என்ன ஐசி சார் சுத்துதா? உலகமே சுத்தறப்ப எனக்கு சுத்தாதா? சார் தூணு விழுந்துரும் சார். அதுக்காக புடிச்சிருக்க விழுந்துட கூடாதல்ல. நீங்க பிடிச்சதுனாலதான் அது விழுங்க. வாங்க. தப்பு தப்பா பேசாத. வாங்க 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 வாங்க. பாத்து பாத்து தள்ளிடாத. தள்ளு. வாங்க வாங்க. பாத்து. ஐயோ சார் என்னாச்சு? வாங்க வாங்க. பாத்து சார் 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 இங்க இங்க. சேர் இல்லையா? சேர் உட்காருங்க. சரி உட்காருங்க. நல்லா உட்காருங்க. பாத்து பாத்து. இப்படியே சாரிங்க. ஏய் போய் பாட்ல நில்லுங்க. பாட்ல தான் நிக்கிறோம். பாட்ல தான் நிக்கிறோம். அலர்ட் சார் அலர்ட். அக்கா என்னக்கா பண்ணீங்க? அண்ணே எங்க ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணா இன்னும் 4 பேர் இருக்காங்கண்ணே. நீங்க போய் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரமா? ஓகேண்ணே. அண்ணே ஒண்ணும் இல்லண்ணே, நாங்க கூட ஜூஸ அப்புறமா குடிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் போய் சாரி கொடுத்துறீங்களா? சரிங்க. சூப்பர் மணி. பரம மட்டையாகி போயிட்டேன். சீவா தம்பி வந்துட்டா மயில அனுப்பி வச்சிடலாம். சரியா? இத பாரு மயில, போய் சில விட்டு எங்கேயும் போயிடாத. அழகரு மயில எங்கேயும் போகாம பாத்துக்க. பாத்துக்கிறோம். எல்லாரும் எல்லாரும் போய் அவங்க போச்சு நின்னுங்க. போங்க போங்க. அவ்வளவுதான். மயில மணி 8:30 ஆயிடுச்சு. ஜீவா வந்துருவாரு. ஒண்ணு பண்ணு, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. போ. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மயில் இப்போ வந்துடும். சரி கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா நான் கிளம்பியா? சரி டைம் வர ஆயிடுச்சு. ஜீவா சார் இன்னும் வரல போல. மயில் ஜீவா தம்பி வந்துட்டாப்ல. அக்கா பாத்துக்கோங்க. மயில நீ முதல்ல கிளம்பு. இப்ப கிளம்புனாதான் நீ டென்ஷன் இல்லாம அங்க போய் சேர முடியும். எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். என் மேல நீங்க எல்லாரும் வச்சிருக்க அன்புக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. ஏன் மயில நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். ஜீவா சார் வர வெயிட் பண்றாரு. நீ கிளம்பு. சரிக்கா. ஆல் தி பெஸ்ட். பாத்து போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சிறப்பா எழுது. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ். சரி போமா. போ. கிளம்பு போ. வணக்கம் சார். என்னையா வண்டியோட சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு சார். என்ன மெக்கானிக் சொன்னதை அப்படியே ஓட்டு வந்துட்டியா இல்ல கண்டிஷன் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு ஓட்டி பார்த்துட்டு வந்தியா? செக் பண்ணிட்டேன் சார். வண்டியோட கண்டிஷன் சூப்பரா இருக்கு சார். இந்த வண்டியில மலையில கூட ஜம்முன்னு போலாம் சார். ஓ மலையில எதுக்கு ஏறணும்? ரோட்ல மக்கார் பண்ணா ஓடனா போதியா? சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க சார். மீட்டிங் போறதுக்கு முன்னாடி
முன்னாடி எம்எல்ஏ வீட்டுல என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்குவோம். நான் ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சாதான் அவங்களும் டியூட்டியில சொதப்பாம சின்சியரா இருப்பாங்க. ஹலோ, என்ன பரமர, அங்க நிலைமை எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு ஆண்டவரே. எவ்ரிதிங் மை கண்ட்ரோல். பேச்சே சரியில்லையே, வாயெல்லாம் கொளருதே. நான் பக்கத்துல இல்லைன்ற தைரியத்துல காலையிலேயே போட்டீங்களோ? ஐயோ ஆண்டவரே, அப்படியெல்லாம் இல்ல. ஐ எம் ஸ்டடியிங். பேசுறப்ப நாக்க கடிச்சிட்டேன், காயமாறிட்டு. சரி, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? மயிலு அங்கதானே இருக்கா? ஆமாங்க ஆண்டவரே, மயிலு எங்கேயும் பறக்கல. அந்த மயிலு இங்கதான் இருக்கு, ரெக்கை எங்கிட்ட இருக்கு. தூங்கி வழியாம நல்லா கண்ணை விரிச்சு பாருங்க, அங்க நிக்கிறது மயிலா இல்ல வேற யாராவது தான். இல்ல ஆண்டவரே, நான் பழைய ஆங்கிள் பார்த்துட்டு தான் சொல்றேன். என் முன்னால நிக்கிறது மயிலு தான். நீங்க வர்ற வரைக்கும் என் கண்ணை விட்டு நகரக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்கேன் ஆண்டவரே. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி பொறுப்பா பாத்துக்கோங்க. நான் மீட்டிங் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே ஆண்டவரே. மயில அனுப்பி வைக்கிறதுக்காக பரமனுக்கு ஏதோ ஊத்தி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதான் மனுஷன் உளறி கொட்டுறாரு. என் பொண்ணுக்கு எல்லாம் சாதகமா நடக்கிறதுனால இன்னைக்கு இது ஓகே. ஆனா இந்த ஆளை நம்பி இனிமே எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது. மனுஷன் ஈஸியா ஏமாந்துடுறாரு. உட்காருங்க. ஏய், யாரா நீங்களா? ஏன்டா இப்படி ஓட்டுறீங்க வண்டிய? சும்மா ஒரு வேண்டுதல் நினைச்சுக்கேன். ஏய், வேண்டாம். நாங்க அவசரமா போயிட்டு இருக்கோம். மரியாதையா வண்டி எடுத்துரு. ஹேய், ஹீரோக்கு சவுண்ட பத்தியா? பயங்கரமா இல்ல? ஹீரோ நீ பக்கத்துல இருக்கால, அதான் ஓவரா துள்றான். தலையில ஒரு தட்டு தட்டினா தானா அடங்கிருவான். யார் அடங்குறாங்கன்னு இப்ப பாக்கலாம். மயிலு கீழே இருங்க. சார் வேணாம் சார், இவங்க ஏதோ வேணும்னே பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது.
என் மனசுக்கு தப்பா படுது சார். நம்ம கிளம்பலாம் சார். நீங்க வண்டியை பின்னாடி பக்கமா எடுங்க. ஏய், எங்கே போக முடியாது, உன்னால உன்னை சுத்து போட்டாச்சு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் இப்ப அவசரமா ஒரு எக்ஸாமுக்கு போகணும். முதல்ல வழியை விடுங்க. ஏய், இப்ப நீ எங்கேயுமே போக முடியாது. வண்டியில இருந்து கீழே இறங்கு. ஏய், நான் ஒரு போலீஸ்டா. போலீஸ் கிட்ட வாழாட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல. மரியாதையா வழியை விடுங்க சொல்லிட்டேன். சாதாரண கான்ஸ்டபிள் எப்படி எதிரான்னு பாத்தியாடா? எல்லாம் காக்கி யூனிஃபார்ம் கொடுத்த திமிர்ரா. என்ன பாக்குற? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் மடக்கிருக்கோம். ஒழுங்கா தகராறு பண்ணாம வண்டி விட்டு கீழே இருங்க. சார், என்னை எக்ஸாம் எழுத விடாம தடுக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்கன்னு தோணுது. நான் எப்படியாவது எக்ஸாம் எழுத போகணும் சார். நீங்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க சார். சரி மயில, நீ ஒன்றும் பயப்படாத, பாத்துக்கலாம். சாவி போடுற. டேய், யாரா நீங்களா? என்னடா பிரச்சனை உங்களுக்கு எல்லாம்? ஏன்டா எங்களை போக விட மாட்டேங்கிறீங்க? ஏய், அதெல்லாம் எங்க இடத்துல போய் பொறுமையா பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வண்டி விட்டு கீழே இறங்கடா. இறங்கு மயில, 5 நிமிஷம். இவனுங்க எல்லாரையும் கிளியர் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஏய், சரி. ஏய், விடு. மயில, ஏய், வேணாண்டா, மரியாதையா மயில விட்டுரு. உன் ஹீரோ வேலையெல்லாம் காட்டாம ஒழுங்கா கார்ல போயிரு. இல்லனா இவ கழுத்துல கத்தி இறங்கிடும். நாங்க சொல்றத கேட்டா இவளுக்கு எந்த சேதாரமும் கிடையாது. போய் கார்ல ஏறுறா. ஏய், என்ன முறைக்கிற? போய் கார்ல ஏறு. போடா. ஏத்துற வண்டியில. எக்ஸாமுக்கு போகணும். எங்களை விட்டுருங்கடா. உன்னை புடிச்சிட்டு வந்தது நீ அந்த எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு தான். டேய், நான் எக்ஸாம் எழுதுறதுல உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை? நீ கான்ஸ்டபிளா இருக்கும்போது எங்க ஐயா பையனை ஜெயில போட்டல. ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி நீ பெரிய ஆபீசர் ஆயிட்டீனா எங்க ஐயா மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு தனாவிட்டு வந்துருல. எக்ஸ் மினிஸ்டரோட ஆளுங்களா நீங்க? சின்னையாவை புடிச்சிட்டு போன உன்னை பழி வாங்கணும். இதுக்கு மேலேயும் உனக்கு கொம்பு முளைக்காம உன்னை அடக்கி வைக்கணும். அதுக்கு தான் உன்னை எக்ஸாம் எழுத விடாம இங்க கடத்திட்டு வந்திருக்கோம். டேய், அவன் தப்பு பண்ணதுனால தான்டா அவனை அரெஸ்ட் பண்ண. மத்தபடி அவனுக்கும் எனக்கும் என்னடா பகை? அதுக்கு பழி வாங்குறேன்னு என் அம்மாவோட கனவு கழிச்சிடாதீங்கடா. ஏய் மயிலு, என்ன ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்கி பார்க்கணும்ன்றதுதான் என் அம்மாவோட ஒரே கனவு. அதுக்காக தாண்டா அவங்க இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டாங்க. இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காங்க. நான் அந்த கனவை நிறைவேற்றலனா நான் என் அம்மாவையே இழக்கிற மாதிரி ஆயிடும்டா. ஏய் மயிலு, என்ன நீங்க வேற எப்படி வேணும்னாலும் பழி வாங்குங்க. எனக்கு ஒண்ணு போட்டா கூட பரவாயில்ல. இந்த எக்ஸாம் மட்டும் எழுத விடுங்கடா. என் அம்மா கனவை நிறைவேத்தின சந்தோஷத்தோட நான் செத்து போயிருவேன்டா. ஏய் மயிலு, என்ன மயிலு நீ பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் கெஞ்சறதுனால உன்னை விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல மயிலு, யாரோ வீசுற எலும்பு துண்ட பொறுக்கிட்டு போற பொறுக்கிங்க தானே இவனுங்க. ஏய் ஏய் டேய், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அடிதடி வேண்டாம் ஐயா சொல்லிருக்காருல. இவன் ஏதாவது பேசிட்டு போகட்டும், சும்மா இருங்கடா. டேய், உனக்கு நேரம் நல்லா இருக்கு. எலெக்ஷனுக்காக ஐயா எங்க கையெல்லாம் கட்டி போட்டிருக்காரு. இல்லனா நீ பேசின பேச்சுக்கு இங்கேயே உன்னை வெட்டி புதைச்சிருப்போம். இங்க பாரு, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உன்னை புடிச்சு வைக்கிறது ஐயா எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். இங்க உங்களுக்கு தேவையான பழங்கள்லாம் இருக்கு. சாப்பிட்டுட்டு ஒழுங்கா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு தப்பிச்சு போலான்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஐயா உத்தரவுக்குலாம் காத்துட்டு இருக்க மாட்டோம். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஏய் வாங்கடா போலாம். ஏய் வாடா. சார் எனக்கு என்னமோ உங்க 2 பேரையும் பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு 3 மணி நேரம் இலவசமா கிடைச்சிருக்கு. எந்த தொந்தரவும் இல்லாம ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க. ஏய் அப்புறம் திரும்ப இந்த மாதிரி ஒரு சான்ஸ்ல கிடைக்கவே கிடைக்காது. லவ் மூட்ல இருந்து சண்டை மூடுக்கு மாறினீங்க சங்குதான். புரிஞ்சுதா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஏரியாவில் கிரைம் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு. ரியலி யூ ஆர் ஆல் டன் குட் ஜாப். அது மட்டும் இல்ல, உங்களோட எல்லாரோட ஸ்டேஷன்லயும் வந்து பெட்ரோலை டபுள் ஆக்குங்க. மெயினா லேடிஸ்க்கு எந்த பாதிப்பும் அனுப்பணும். சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எமர்ஜென்சி கால். எஸ் ப்ளீஸ். தேங்க்யூ சார். இனிமே பெட்ரோலை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க. சொல்லு பார்த்தி. இன்னைக்கு மயில் ஏதாவது எக்ஸாம் எழுத போறாங்களா சார்? ஆமா, என்ன விஷயம்? எக்ஸாம் எழுத போறப்போ அவங்கள கடத்திட்டு போய் குடோன்ல அடைச்சு வைக்கணும்னு எம்எல்ஏ ஆளுங்க பேசிட்டு இருந்தாங்க சார். அந்த குடோன் எங்க இருக்கு? லொகேஷன் ஏதாவது தெரியுமா? அந்த லொகேஷனை பத்தி எல்லாம் அவங்க எதுவும் பேசிக்கல சார். ஆனா எக்ஸாம் காலுக்கு போறதுக்கு முன்னாடி மயில கடத்திட்டு போறதுதான் அவங்களோட பிளான். அதை எப்படியாவது முறியடிச்சு மயில சேஃபா எக்ஸாம் கால் கூட்டு போகணும் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன தகவல் கிடைச்சாலும் எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். அந்த எம்எல்ஏ என் பொண்ணை எக்ஸாம் எழுத விடாம தடுக்க பாக்குறானா? அவன் பையனை அரெஸ்ட் பண்ணதுக்காக இப்படி பழி வாங்கணும்னு துடிக்கிறான். அவன் என்ன செஞ்சாலும் சரி, என் பொண்ணு இன்னைக்கு எக்ஸாம் எழுதி ஆகணும். என் சுசீலாவோட வைராக்கியம் ஜெயிச்சே ஆகணும். முதல்ல அவன் குடோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பான். ஓகேடா, தேங்க்யூ. அண்ணே, ஒரே ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. சொல்லுங்க சார். ஒரு சின்ன எமர்ஜென்சி, ஆஸ்பத்திரி வரைக்கும் போறோம். சரிங்க சார். பிரச்சனை பெருசா இல்லைன்னா 1 ஹவர்ல வந்துருவேன். சரி. அது வரைக்கும் எஸ்பி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ண ஓகே சார், நோ முடியுமா? ப்ராப்ளம். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். இப்ப என்ன சார் பண்றது? அழாத மயில. நானும் அம்மாவும் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டது எல்லாமே நான் இங்க வந்து மாட்டிக்கிறதுக்காகவா? இன்ஸ்பெக்டர் கூட என்ன எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு தான் டியூட்டி போட்டாரு. அதையும் மீறி உங்க எல்லாரோட ஹெல்ப்பால நான் இவ்வளவு தூரம் வந்தோம். கடைசி நிமிஷத்துல என்ன இங்க அடைச்சு வச்சிட்டாங்களே சார். இன்ஸ்பெக்டர் தான் தடையா இருப்பாருன்னு பார்த்தா எக்ஸ் மினிஸ்டர் மூலமா இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் நினைக்கவே இல்ல சார். எப்படி எக்ஸாம் எழுதுனேன்னு அம்மா கேட்டா நான் என்ன சார் சொல்லுவேன்? இவ்வளவு போராடியும் என்னால எக்ஸாம் எழுதவே முடியலன்னு தெரிஞ்சா அம்மாக்கு நெஞ்சே வெடிச்சிடும் சார். அம்மாவும் நானும் இத்தனை வருஷமா இந்த நாளுக்காக தானே சார் காத்துட்டு இருந்தோம். முயற்சி பண்ணி தோத்துட்டா கூட நான் சரியா பண்ணலன்னு மனச தேத்திப்பேன். எழுதவே விடாம தடுத்துட்டாங்கன்னா நான் எப்படி சார் அம்மா முகத்துல முழிப்பேன்? அவங்களை எப்படி சார் சமாதானப்படுத்த போறேனே தெரியல. என்னாலேயே இந்த நிலைமையை ஏத்துக்க முடியல. இதான் வாழ்க்கைன்னு இருக்க அம்மாவால எப்படி சார் இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அவங்க உயிருக்கு கூட ஆபத்தாயிடும் சார். ஏய் மயில, அழாத மயில, சொல்றத கேளு. இந்த நேரத்துல நம்பிக்கையாவும் தைரியமாவும் இருக்கணும். நீ இன்னைக்கு கண்டிப்பா எக்ஸாம் எழுதுற. அந்த நினைப்ப மட்டும் உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டே இரு. அது கண்டிப்பா நடக்கும்.
எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? வெளியே போறதுக்கு வழியே இல்லையே. ஏதாவது நாடகம் போட்டு நம்ம வெளியே போனாலும் அவங்க அத்தனை பேரையும் நம்ம 2 பேரால சமாளிச்சுட்டு எப்படி சார் வெளியே போக முடியும்? மயிலு, இதெல்லாம் எப்படின்னு கேட்டா என்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. ஆனா நாம இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லுது. எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமை வரைக்கும் கொண்டு போய் கடைசி நிமிஷத்துல உன் வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கு. இப்போ கண்டிப்பா ஏதோ நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது மயிலு. இங்க பாரு, உன்னை வெளியில கொண்டு போறதுக்கு சாமி கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு நான் முழு மனசோட நம்புறேன்.